கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். அதாவது உலகத்திலேயே நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு குற்றவாளி. ம். அவர் நேரா உங்க வீட்டு வாசல்ல நிக்கிறார். பசியில ரொம்ப துடிச்சிட்டு இருக்கார். அந்த நேரத்துல நீங்க என்ன செய்வீங்க? கண்டிப்பா சாப்பாடு குடுப்போம். ஆமா, அவனுக்கு உணவளிப்போம். ஆனா அடுத்த நிமிஷமே அவரை உங்க வீட்டு பூஜை அறைக்குள்ள கூட்டிட்டு கூட்டிட்டு போய் உங்களோட மிக உயர்ந்த ஆன்மீக ரகசியங்களை எல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுப்பீங்களா? ஓ கண்டிப்பா மாட்டோம். அது சாத்தியமே இல்ல. இது கேட்கறதுக்கு ஒரு விசித்திரமான கேள்வி போல தோணலாம். ஆனா இன்னைக்கு நாம தேடப் போற ஒரு முக்கியமான பொக்கிஷம் இந்த கேள்விக்கு ஒரு மிக தெளிவான, கொஞ்சம் கடுமையான பதில வச்சிருக்கு. கரெக்ட். அதாவது வள்ளலார் எழுதிய அருள் விளக்க மாலை. ஆ அருள்விளக்க மாலை அப்படிங்கிற தொகுப்புல இருக்கிற 72வது பாடலை தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமா அலசப் போறோம். இது ஏதோ 150 வருஷத்துக்கு முந்தைய பழைய தத்துவம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். கண்டிப்பா கிடையாது. எல்லையில்லாத கருணைக்கும் மிக கண்டிப்பான ஆன்மீக எல்லைகளுக்கும், அதாவது பவுண்டரிஸுக்கும் இடையுள்ள வித்தியாசத்தை இதை விட நேர்த்தியா எந்த ஒரு மாடர்ன் சைக்காலஜி புக்கும் சொல்லிட முடியாது. அந்த எல்லைகளை பத்தி பேசுறது தான் இந்த உரையாடலோட மிக முக்கியமான பகுதியா இருக்க போகுது. ஏன்னா பாத்தீங்கன்னா நாம பொதுவா கருணை அப்படின்னாலே அது நிபந்தனையற்றது அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாமும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா? ஆமா, அந்த ஒரு கற்பனையை தான் நம்ம வச்சிருக்கோம். ஆனா இந்த குறிப்பிட்ட பாடல் அந்த பிம்பத்தை அப்படி சுக்கு நூறா உடைக்குது. கருணைக்கும் ஒரு வரம்பு இருக்கு. ம் அல்லது இப்படி சொல்லலாம், எந்த மாதிரியான உதவியை எந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கறதுல ஒரு தெளிவான விதியே இது வகுக்குது. அந்த விதி தான் என்னைய ரொம்ப யோசிக்க வச்சுது. பாடலோட முதல் பாதியில அவர் ஒரு குறிப்பிட்ட தரப்பினரை கடுமையா விமர்சிக்கிறாரு. அதாவது கொலை செஞ்சு புலால் உண்பவர்களை, இறைச்சி சாப்பிடுறவங்கள வன்புடையார் அப்படின்னு குறிப்பிடுறாரு. வன்புடையார். ஆமா, வன்புடையார் அப்படின்னா கல் நெஞ்சம் கொண்டவங்க, ரொம்ப கடினமான மனம் கொண்டவங்க அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம அவங்க சிறிதும் மரபினர் அன்றாதலினால் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதாவது அவங்க நம்ம மரபையே சேர்ந்தவங்க கிடையாது. கரெக்ட். முற்றிலுமா ஒதுக்கிடுறாரு. இவ்வளவு கடுமையா சொன்ன பிறகு அவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றது தானே தர்க்க ரீதியா சரியா இருக்கும். சாதாரணமா யோசிச்சா அப்படிதான் தோணும். ஆனா அண்ணா ஒரு பெரிய திருப்பம். பசி தவிர்த்தல் புரிக அப்படின்றாரு. அதாவது அவங்களுக்கு பசி இருந்தா அந்த பசிய போக்குற உதவியை மட்டும் செய் அப்படின்னு சொல்றாரு. ம். ஆனா அதை தவிர அன்றி அருட்செயல் ஒன்றும் செய் துணியேல் அப்படின்னு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிறார். அவங்களுக்கு உயர்ந்த அருட்செயல்கள் எதையும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு வெளிப்படையாவே தடை விதிக்கிறார். அந்த தடை தான் இங்க மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு மனுஷனோட அடிப்படை தேவையான பசிய போக்குறது அப்படிங்கிறது மனிதநேயம். அதுதான் ஜீவகாருண்யம். சரி. ஒருத்தன் எவ்ளோ கொடிய குற்றங்களை செஞ்சவனா இருந்தாலும் அவன் பசியோட இருக்கும்போது அவனுக்கு உணவளிக்க மறுப்பது மனிதத்தன்மையே ஆகாது. அதனால பசிய தீர்க்கறதுல எந்த பாகுபாதும் காட்டக்கூடாது அப்படிங்கறத மிக தெளிவா சொல்லிடுறாரு. ஆனா அருட்செயல் அப்படிங்கிறது வேற. ஆமா, அருட்செயல் அப்படிங்கறது முற்றிலும் வேறு. அது ஒரு ஆன்மீக தீட்சையா இருக்கலாம், பிரபஞ்சத்தோட ரகசியங்களை உணர்த்தும் உபதேசமா இருக்கலாம், அல்லது ஒரு உயர்ந்த ஆன்மீக பொறுப்பா கூட இருக்கலாம். கரெக்ட். அதை தாங்கிக் கொள்ளும் தகுதி அவங்களுக்கு இல்ல அப்படிங்கறதான் அவர் அப்படி சொல்றாரு. இத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எமர்ஜென்சி வார்டுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டின ஒருத்தர் குற்றேரா கொண்டு வரப்படுறாருன்னு வச்சுப்போம். சரி. அவர் ஒரு தேடப்படுற குற்றவாளியாவே இருந்தாலும் அந்த டாக்டர் முதல்ல என்ன செய்வாரு? அவரோட ரத்தப்போக்க நிறுத்தி அவருக்கு உயிர் காக்கும் அவசர சிகிச்சையை அளிப்பார். அதுதான் இங்க சொல்லப்படுற பசி தவிர்த்தல். ஆமா. ஆனா அந்த நபர் முழுமையா குணமாகி தன்னோட தவறுகளை திருத்திக்காத வரைக்கும் அவருக்கு ஒரு சிக்கலான பல லட்சம் மதிப்புள்ள ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அறுவை சிகிச்சை அந்த டாக்டர் செய்ய மாட்டார் இல்லையா? தான் அந்த உறுப்பு பொருத்தப்படும். நீங்க சொன்ன இந்த ஒப்பீடு மிக சரியானது. அடிப்படை சிகிச்சை வேற, நுட்பமான சிகிச்சை வேற. ஆமா, அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை தாங்கிக்கிற அளவுக்கு நோயாளியோட உடல்நிலை சீரா இருக்கணும். அது போலதான் உயர்ந்த ஆன்மீக அருளை தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு ஒருத்தனோட மனம் தூய்மையா இருக்கணும். சரி. கொலை செய்வதும் பிற உயிர்களோட மாம்சத்தை உண்பதும் ஒரு மனுஷனோட அகிம்சை உணர்வையே கொன்றுது. அவனோட மனம் ரொம்ப கடினப்பட்டு போகுது. அதத்தான் வன்புடையார் அப்படின்னு அவர் குறிப்பிட்டாரு. ஒரு பாத்திரம் முழுக்க ஓட்டையா இருக்கும்போது அதுல எவ்வளவு அமுதத்தை ஊத்துனாலும் அது வீணாகத்தானே போகும். அந்த அமுதத்தோட மதிப்பை அந்த ஓட்டை பாத்திரத்தால உணர முடியாது. ஆனா ஒரு நிமிஷம், எனக்கு இதுல ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. ஒரு பாத்திரம் ஓட்டையா இருக்கு அப்படின்னா அதை அடைக்கத்தானே நம்ம முயற்சி செய்யணும். கேளுங்க. தப்பு செய்யறவங்களுக்கும் இருள்ல இருக்கிறவங்களுக்கு, மனம் கடினமானவங்களுக்கு தானே இந்த அருட்செயலும் ஆன்மீக போதனையும் ரொம்ப அவசியமா தேவைப்படுது. அவங்க திருந்துறதுக்கு அதுதானே ஒரே வழி. சரி.
அதை ஏன் அவங்களுக்கு மறுக்கணும்? இது ஒரு விதமான ஆன்மீக பாகுபாடு, அதாவது ஸ்பிரிச்சுவல் டிஸ்கிரிமினேஷன் போல தோணலையா? வெளிப்பார்வைக்கு வேணும்னா அப்படி தோணலாம். ஆனா இதுக்கு பின்னால் உள்ள உளவியலை நம்ம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். இது பாகுபாடு கிடையாது. இது ஒரு ஆன்மீக பாதுகாப்பு முறை. ஆன்மீக பாதுகாப்பு முறையா? ஆமா. இருள்ல இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் தேவைதான். ஆனா பல வருஷமா கும்முருட்டிலேயே இருக்கிற ஒருத்தனோட கண்கள்ல திடீர்னு ஒரு 1000 வாட்ஸ் பல்ப ஒளிர செஞ்சா என்ன ஆகும்? கண்ணு கூசும், பார்க்க முடியாது. கரெக்ட். அவனால அதை பார்க்க முடியாது. சில சமயம் பார்வை பறிபோக கூட வாய்ப்பு இருக்கு. மெல்ல மெல்லத்தான் அவனுக்கு ஒளிய பழக்கப்படுத்தணும். அடிப்படை இரக்கம் காட்டுறது, அதாவது பசி தீர்ப்பது அப்படிங்கிறது அந்த மெல்லிய ஒளிய போன்றது. ஓ, அதுதான் முதல் படி. ஆமா. அதுவே அவங்களோட கல் நெஞ்சத்தை மெல்ல மெல்ல மாற்றுவதற்கான தொடக்கமா இருக்கும். உயர்ந்த தத்துவங்களையும் அருட்செயல்களையும் எடுத்த உடனே அவங்க மேல திணிச்சா ஒன்னும் அவங்க அதை தவறாக புரிஞ்சுக்குவாங்க. அல்லது தங்களோட சுயநலத்துக்காக அந்த அறிவை தப்பா பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. எக்ஸாக்ட்லி. அகிம்சை அப்படிங்கிற அடிப்படை தகுதியை கூட வளர்த்துக்காத ஒருத்தங்கிட்ட மாபெரும் அருட்செயல்களை ஒப்படைக்கிறது சமுதாயத்துக்கே ரொம்ப ஆபத்தா முடிஞ்சிடும். ஓஹோ, இப்ப புரியுது. இது வெறுமனே அவங்கள தண்டிப்பதற்காக சொல்லப்பட்டதில்ல. அந்த அறிவும் அருளும் தவறான கைகளுக்கு சென்று விடக்கூடாது. ஆமா. அவங்க அந்த உயர்ந்த நிலைக்கு தங்களை மெல்ல மெல்ல தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வைக்கப்பட்ட ஒரு செக் பாயிண்ட். மிகச்சரியா சொன்னீங்க. சரி, இந்த அளவுக்கு ஒரு நடைமுறை விதிய, இவ்வளவு கடினமான ஒரு எல்லைய வள்ளலார் தாமாகவே உருவாக்கினாரா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் பாடல் சொல்லுது. ஏன்னா அடுத்த வரிகள்ல இந்த அறிமுறையை அவருக்கு யார் சொல்லுது அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்துக்குள்ள நம்ம நுழைறோம். உலகியல் விதிகள்ல இருந்து இப்போ நம்ம ஒரு மிக நெருக்கமான அகநிலை பக்திக்கு மாறுறோம். ஆமா, அந்த விதி எங்கிருந்து வந்தது அப்படிங்கறத அவர் விளக்குற இடம் ரொம்ப முக்கியமானது. அந்த அறிவுரையை தனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா உரைத்த ஒருத்தரை பத்தி அவர் குறிப்பிடுறாரு. இன்புற என்தன கிசைத்த என் குருவே அப்படின்றாரு. இத சொன்னவரு அவரோட குரு. சரி. அது சரி, குரு அறிவுரை சொல்வாரு. ஆனா அவர் வெறும் குருவாக மட்டும் நின்றுடல. அந்த உறவை அவர் எப்படி விவரிக்கிறாரு அப்படிங்கறதுதான் என்னை ரொம்ப வியக்க வச்சது. எப்படி விவரிக்கிறாரு? என்னைத்தான் ஈன்ற தனித்தந்தையே, தாயே என் இறையே அப்படின்னு உருகுறாரு. அவரை என்னை பெற்றெடுத்த தந்தை, அவரே தாய், அவரே இறைவன் அப்படின்றாரு. ஆமா. அதோடு நிக்காம அந்த இறைவன் வள்ளலார பார்த்து அன்புடைய என் மகனே அப்படின்னு அழைப்பதாகவும் பாடல் சொல்லுது. இதை நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னா, சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில பல வழிகாட்டிகளை சந்திக்கிறோம். ஆனா ஒரே நேரத்துல ஒருத்தரை வழிகாட்டும் குருவாகவும், அன்பை கூட்டும் தாயாகவும், கண்டிப்பான தந்தையாகவும், வழிபடும் இறைவனாகவும் பார்க்கறது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பை காட்டுது. இது நம்ம வாழ்வுல எல்லாமா இருக்கிற ஒரு முழுமையான வழிகாட்டிய, அதாவது ஒரு அல்டிமேட் மென்டாரை தேடுற மனுஷனோட ஏக்கத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. அந்த அல்டிமேட் மென்டார் அப்படிங்கிற வார்த்தை இங்க ரொம்ப கச்சிதமா பொருந்தது. மனுஷங்களா நாம உறவுகளை எப்படி பாக்குறோம்? ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு. ஆமா. தாய் என்பவள் நிபந்தனையற்ற அன்போட குறியீடு. குழந்தை தப்பே செஞ்சாலும் தாயை அரவணைப்பாங்க. தந்தை என்பவர் சமூக விதிகளை கற்றுக் கொடுத்து, தண்டித்து, கண்டித்து நல்வழிப்படுத்தும் ஒரு எல்லைக்கோடு. குரு அறிவை போதிப்பவர். கரெக்ட். குரு என்பவர் இந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தூய்மையான அறிவையும் தத்துவத்தையும் மட்டும் போதிப்பவர். ஆனா தனித்தனியா பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு உறவுலையும் ஒரு சிறு குறைபாடு இருக்கவே செய்யுது. அது எப்படி? தாயிடம் அன்பு இருக்கு, தந்தையிடம் கண்டிப்பு இருக்கு, இதுல என்ன குறைபாடு இருக்க முடியும்? அதாவது தாய் அன்பால குழந்தையோட தவற மன்னிக்கலாம். ஆனா அது குழந்தைய திருத்தாம போகலாம். ஓ, சரி சரி. தந்தை கண்டிப்பால திருத்தலாம். ஆனா அந்த இடைவெளியில அன்பு குறைஞ்சு குழந்தை விலகி போகலாம். குரு அறிவை மட்டும் போதித்தா அது வறண்ட தத்துவமா மாறி உணர்வுபூர்வமான பிணைப்பு இல்லாம போகலாம். ஆமா, லாஜிக்கா இருக்கு. ஆனா வள்ளலார் குறிப்பிடும் இந்த இறைவன் அப்படிங்கிற வழிகாட்டியிடம் இந்த 3 பரிமாணங்களும் சமநிலையில இருக்கு. அதனாலதான் கொலைகாரனுக்கு பசி தீர்க்கணும் அப்படிங்கிற தாயோட அன்பையும் சொல்றாரு. அதே நேரம் அவனுக்கு உயர்ந்த அருளை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற தந்தையோட கண்டிப்பையும் ஒரே நேர்கோட்டுல வச்சு போதிக்கிறாரு. கரெக்ட். இத ஒரு கட்டளையா இல்லாம இன்புற, அதாவது எந்த ஒரு அதிகார தோரணையும் இல்லாம தன் மகன் இத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட ஒரு குருவா நின்னு உரைக்கிறாரு. அறிவும் அன்பும் கண்டிப்பும் கலந்த அந்த பரிபூர்ண உறவு நிலைதான் இங்க வெளிப்படுது. அந்த விளக்கத்தை கேட்கும்போதுதான் அந்த உறவோட ஆழம் புரியுது. வெறும் தத்துவத்தை மட்டும் போதிப்பவர் ஒரு முழுமையான வழிகாட்டியா இருக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. அவர் தாயை போல அரவணைக்கவும் செய்யணும், தந்தையை போல தடம் மாறாம காக்கவும் செய்யணும். அதனாலதான் இறைவன் அவரு அன்புடைய என் மகனே அப்படின்னு அவ்வளவு உரிமையோட அழைக்கிறாரு.
சரி, இதையெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு பாடலோட இறுதி பகுதிக்கு வரும்போது கேமராவோட கோணவே மொத்தமா மாறுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அது ஒரு மிக சிறந்த காட்சி மாற்றம். அதை நீங்க எப்படி உணர்ந்தீங்க? தொடக்கத்துல நிஜ உலகத்தோட இருண்ட பக்கத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். கொலைகாரர்கள், மாமிசம் உண்பவர்கள், பசி, வறுமை அப்படின்னு கிரவுண்ட் ரியாலிட்டில நின்னுட்டு இருந்தோம். ஆமா. அப்புறம் பன்னு தாய் குரு அப்படின்னு ஒரு தனிப்பட்ட உணர்வுபூர்வமான உறவு நிலைக்கு போனோம். ஆனா இப்போ அப்படியே வானத்தை நோக்கி கேமராவை திருப்புற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான அண்டவெளியின் ஆன்மீக அரங்கிற்கு பாடல் நம்மை கூட்டிட்டு போகுது. இறைவன் வீட்டிற்கும் இடம் திருப்பொது எனப்படும் தூய்மையான பொதுச்சபை அப்படின்றாரு. அவரு தூய்மையான நடனத்தின் அரசன், தூய நடதரசே அப்படின்றாரு. சரி. அவரை சுற்றி துன்பம் நீங்கிய உண்மையான தவம் புரிபவர்கள் நின்னு போற்றுகிறார்கள். இப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட இறைவனிடம் என் சொல்லும் அணிந்தருளே அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது இந்த எளியவனோட வார்த்தைகளையும் நீ ஒரு மாலையா ஏத்துக்கணும். ஆமா, அணிந்து அருள் புரியணும் அப்படின்னு வேண்டாரு. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடா தோணுது. எந்த விதத்துல இது முரண்பாடா தோணுது உங்களுக்கு? ஒரு பக்கம் ரத்தம், பசி, குற்றவாளிகள் நிறைந்த இந்த அழுக்கான பூமி, மறுபக்கம் எந்தவித துன்பமும் இல்லாத, குற்றமே இல்லாத முனிவர்கள் மட்டுமே போற்றுகின்ற ஒரு தூய்மையான திருச்சபையில நடனமாடும் இறைவன். இந்த 2 துருவங்களுக்கும் என்ன தொடர்பு? ஒரு தெருமுனையில உணவில்லாம தவிக்கிறவனுக்கு பசிய தீர்ப்பதை பத்தி பேசிட்டு இருந்தவரு திடீர்னு ஏன் ஒரு மாபெரும் அண்டவெளியும் சிம்மாசனத்தை பத்தி பேசணும்? இந்த 2க்கும் நடுவே உள்ள பாலம் எது? நீங்க சரியா அந்த பாலத்தை தான் இப்ப தொட்டிருக்கீங்க. இது முரண்பாடு கிடையாது. இதுதான் ஒட்டுமொத்த பாடலோட மைய கருத்து. அப்படியா? ஆமா. இந்த 2 துருவங்களும் ஒண்ணுக்கொண்ணு தொடர்பில்லாதவை கிடையாது. உண்மையில இந்த அழுக்கான பூமியில பசியோட இருக்கிறவனோட வயிற்ற நிரப்புறது தான் அந்த தூய்மையான பொதுச்சபைக்குள் நுழைவதற்கான ஒரே பாஸ்கோட் அப்படிங்கறத வள்ளலார் இங்க சூசகமா உணர்த்துறாரு. இது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? பசி தீர்க்கிறது எப்படி அந்த பொதுச்சபைக்கான நுழைவுச்சீட்டா மாறும்? அங்கதான் வள்ளலாரோட ஜீவகாருண்ய தத்துவம் முழுமையா வெளிப்படுது. இறைவன் என்பவன் ஆகாயத்துல எங்கோ ஒரு தூய்மையான சபையில மட்டும் இருக்கிறவன் கிடையாது. அவன் பசியால் வாடும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இருக்கான். ஓஹோ. கீழ்நிலையில இருக்கிறவங்களோட பசிய போக்குறது போன்ற எளிய கருணை செயல்களை எந்த பாகுபாடும் இல்லாம யார் ஒருத்தர் செய்றாரோ அவரால தான் அந்த உயர்ந்த திருச்சபையில் உள்ள இறைவனை நெருங்க முடியும். புரியுது. பசிப்பிணியை நீக்குவது அப்படிங்கிறது பூமியில நடக்கிற ஒரு சாதாரண செயல் போல நமக்கு தோணலாம். ஆனா நீங்க ஒருவனோட பசியை தீர்க்கும் அந்த நொடியில அந்த மாபெரும் பொதுச்சபையில நடனமாடும் இறைவனோட சிம்மாசனம் அசைது. அதுதான் உண்மை. ஆஹா, பூமியில நடக்கிற ஒரு சின்ன உதவி பிரபஞ்சத்தோட மையத்துல எதிரொலிக்குது அப்படிங்கிறீங்க. அதனாலதான் தன்னிடமுள்ள வார்த்தைகளை எல்லாம் ஒரு மாலையா தொடுத்து நடராஜ பெருமானிடம் சமர்ப்பிக்கிறார் இல்லையா? கரெக்ட். என் சொல்லும் அணிந்தருளே அப்படின்னு அவர் கேட்கும்போது அதுல ஒரு மாபெரும் பணிவு வெளிப்படுது. அதாவது அங்குள்ள மாபெரும் தவசிகள், எந்த துன்பமும் குற்றமும் அறியாத தூய்மையானவர்கள் உன்னை துதிக்கிறாங்க, அவங்க உயர்ந்தவங்க. ஆமா. நானோ பசியும் வறுமையும் குற்றங்களும் நிறைந்த இந்த எளிய மனுஷங்களோடு உழல்பவன். ஆனாலும் என் அன்பால் பிணைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளையும் நீ ஒரு மாலையா ஏற்கணும் அப்படின்னு கேட்கறதுல எவ்வளவு பெரிய நெகிழ்ச்சி இருக்கு. மிகச்சரி. தவசிகள் செய்யும் தவம் எவ்வளவு உயர்ந்ததோ அதே அளவு உயர்ந்ததுதான் கல்நெஞ்சம் கொண்டவனாயினும் அவனோட பசியை தீர்க்கும் கருணை செயலும். எளியவர்களுக்கு பசி தீர்ப்பதும் இறைவனுக்கு பாமாலை சூட்டுவதும் வெவ்வேறு செயல்கள் கிடையாது. மனிதகுலத்துக்கு செய்யும் சேவைதான் இறைவனை சென்றடையும் நேரடி பாதை. இத புரிஞ்சுகிட்டா நீங்க சொன்ன அந்த முரண்பாடு தானாவே மறைஞ்சிடும். இது வெறும் 72வது பாடல் மட்டுமில்ல, இது ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமான ஒரு வாழ்க்கை வழிகாட்டி, ஒரு மேனுவல்னே சொல்லலாம். கண்டிப்பா. ஒரு மனுஷன் எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் அவனுக்கு உணவளிக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படை மனிதநேயம். அதே சமயம் ஆன்மீக தகுதி இல்லாதவங்களுக்கு உயர்ந்த ரகசியங்களை கொடுத்துவிடக்கூடாது அப்படிங்கிற தீர்க்கமான அறிவு. சரி. இறைவனை தாய், தந்தை, குருவாக பார்க்கும் ஆழமான பக்தி மற்றும் எல்லாத்துக்கு மேலா நடனமாடும் அந்த பேரொளியிடம் தன் வார்த்தைகளை சமர்ப்பிக்கும் பணிவு, இத்தனையும் ஒரு சின்ன பாடலுக்குள்ள அடங்கியிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே மலைக்க வைக்குது. ஆமா. அறிவையும் கருணையையும் எப்படி சமநிலையில வச்சிருக்கணும் அப்படிங்கறத இதைவிட சிறப்பா யாரும் சொல்லிட முடியாது. அதுதான் வள்ளலாரோட சிறப்பு. அவர் வெறும் தத்துவவாதி கிடையாது, சமூகத்தோட ஒவ்வொரு நரம்பையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மருத்துவர். யாருக்கு என்ன மாத்திரை கொடுக்கணும், யாருக்கு வெறும் உணவு மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பகுத்தறிவு தான் அவர் ஒரு மாபெரும் வழிகாட்டியா இன்னைக்கும் நிலைநிறுத்துது. ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி.
இந்த ஆழமான தேடல்ல இதுவரையிலும் எங்களோட பயணித்த உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இன்னைக்கு நாம அலசி அந்த ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் உங்க சிந்தனைக்கு விட்டு செல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். ம் வள்ளலார் ஒருவரோட பசிய போக்குறதுக்கும் அவங்களுக்கு உயர்ந்த ஆன்மீக அறிவை புகுட்டுறதுக்கும் இடையே உள்ள முன்னுரிமையை மிக தெளிவா பிரிச்சுட்டாரு. முதல்ல பசியை தீர்த்து வை, பிறகு மற்றதை செய் அப்படிங்கிறது தான் அவரோட நிலைப்பாடு. ஆமா. இதையே இன்றைய நம்மளோட மாடர்ன் தகவல் நிரம்பிய உலகத்தோட பொருத்தி பார்ப்போம். நம்ம சுற்றி எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க உண்மையான உணவுக்கு பஞ்சம் இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க அடிப்படை அன்பிற்கும் மத்தவங்க தங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கத்துக்கும் ஒரு சின்ன ஆறுதலுக்கும் தவிச்சிட்டு இருக்காங்க. கரெக்ட். இமோஷனலி ஸ்டார்விங். ஆமா, உருவகமா சொல்றதா இருந்தா அவங்க உணர்வுபூர்வமா பசியோடு இருக்காங்க. ஆனா நாம என்ன செய்றோம்? நம்ம நண்பரோ உறவினரோ ரொம்ப மனச்சோர்வுல டிப்ரெஷன்ல இருக்கும்போது எடுத்த உடனே உயர்ந்த தத்துவங்களையும் வாழ்க்கை பாடங்களையும் நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அறிவுரைகளையும் அவங்க மேல திணிக்க முயற்சி செய்யறோமா? ம் ஒருவேளை அவங்களுக்கு அந்த தத்துவங்களை போதிக்கிற முன்னாடி நான் இருக்கேன் அப்படிங்கிற ஆறுதல் உணவை அளித்து அவங்களோட அந்த உணர்வுபூர்வமான பசியை முதல்ல நாம தீக்கணுமோ? உயர்ந்த தத்துவங்களெல்லாம் பசி தீர்ந்த பிறகுதானே வேலை செய்யும். கண்டிப்பா. இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. உங்களோட அன்றாட வாழ்வுல உணர்வுபூர்வமா பசியோட இருக்கிற ஒருத்தரை சந்திக்கும்போது நீங்க அவங்களுக்கு தத்துவவாதியா போக போறீங்களா அல்லது அவங்களோட பசி தீர்க்கும் மருத்துவராக போக போறீங்களா? இந்த சிந்தனையோடு இன்றைய தேடலை நிறைவு செய்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் பல புதிய தேடல்களுடன் உங்களை சந்திக்கிறோம்.